பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த இடம் எப்படி இருக்கு? அழகா இருக்குதா? பெரிய ஒரு ஏரி, ரொம்ப அழகா இருக்குல்ல இந்த ஏரி. பின்னால பாக்குறீங்களா, அது ஒரு புத்த கோயில். இது மியான்மர் தேசத்துல யாங்கூன் பட்டணத்துல இருக்கிற ஒரு பெரிய ஏரி. அதாவது பர்மான் என்ற காலத்தில் அழைக்கப்பட்டதில்ல, அதான் இப்ப மியான்மர் தேசமா இருக்கிறது. கிழக்கு ஆசியா தேசங்களிலேயே 2வது பெரிய தேசம் இந்த மியான்மர் தேசம். முதலாவது இந்தோனேஷியா, அப்புறம் இந்த மியான்மர் தேசம்தான். இது புத்த மக்கள் அதிகமாக இருக்கிற ஒரு தேசம். இங்க 58 மில்லியன் மக்கள் வசிக்கிறாங்க. 5,80,00,000 மக்கள் வசிக்கிற ஒரு தேசம் இது. அதுல 88% புத்த மதத்தை பின்பற்றக்கூடிய மக்கள், 6% கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, 4% இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க, மற்ற மதத்தினர் 2%. இப்படி பல இன மக்கள், பல மதத்தை சார்ந்த மக்களும் இணைந்து வாழ்கிற ஒரு தேசம் இந்த தேசம். இந்த தேசத்துல நல்ல ஒரு செழிப்பை பார்க்க முடிகிறது. இந்த புத்த கோயில் கூட பாருங்க, தங்கத்துல அது அந்த மேலக்கெல்லாம் தெரியுதா, தங்க முலாம் பூசி இருக்கிறாங்களாம். தங்கத்தை கொண்டு அவங்க காணிக்கையா படைப்பாங்களாம். அவங்க சொல்றாங்க, டன் கணக்கா உள்ள தங்கம் இருக்குது, விலையேறப்பட்ட பொருட்கள்லாம் இருக்குதுன்னு சொல்றாங்க. சரி, இந்த தேசத்துல ஆண்டவரை நேசிக்கிற நிறைய மக்களை எங்களால் பார்க்க முடிந்தது. நிறைய சபைகள் இருக்கிறது. பேப்டிஸ்ட் சபைகள் மாத்திரம் 15,000க்கு அதிகமான சபை இருக்கிறது. இங்கே அதோனிராம் ஜட்சன் என்கிற மிஷினரி 1800களில் ஊழியம் செய்து இயேசுவின் அன்பை அறிவித்து நிறைய மக்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அவங்க மத்தியில் ஊழியம் செய்ய தான் இங்கே நாங்கள் வந்தோம். சரி, இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன வசனம் வைத்திருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? 37ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருளி செய்வேன். என் மகனே, உன் உள்ளத்துல இருந்து உண்மையா நீ வேண்டிக் கொள்ளுகிற ஒரு காரியம் இருக்குல்ல, வெளியே தெரியாத இருதயத்துல நீ ஜெபிக்கிற, அது உனக்கு அருளப்படும் என்று. மகனே, உன் இருதயத்தில் வேண்டிக் கொள்ளுகிற உன் விருப்பத்தை அருளி செய்வேன்னு ஆண்டவர் சொல்றார். ஆனா நீ ஒண்ணு செய்யணும். என்ன செய்யணுமா? கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை அருளி செய்வார். நீங்க கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியா இருந்தாதான் அருளி செய்வாராம். இப்ப தெரியுதா நான் ஏன் சொல்ல? சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. சந்தோஷமா இருக்கிறீங்களே ஏன் கேட்கறேன்னு தெரியுமா? கர்த்தருக்குள்ள நீங்க சந்தோஷமா இருந்தாதான் நீங்க வேண்டிக் கொள்ளுகிறத கர்த்தர் உங்களுக்கு அருளி செய்வார். நீங்க சந்தோஷமா இருக்கும்போது ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசத்தை வெளிப்படுத்துறீங்க. அவர் தான் எனக்கு இருக்கிறார்ல, பார்த்து கொள்வார்ல, நான் சந்தோஷமா இருப்பேன். பிரச்சனை இருக்கு, தேவை இருக்கு, நெருக்க இருக்கு, எல்லாம் இருக்கட்டும், ஆனா இயேசு என் கூட இருக்கிறார்ல, அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் போது விசுவாசத்தை வெளிப்படுத்துறீங்க. அப்போ இயேசு அங்க அற்புதம் செய்கிறார். நீங்க துக்கமா இருக்க, சோகமா இருந்தா என்ன அர்த்தம்? அவிசுவாசத்தை வெளிப்படுத்துறீங்க. அப்ப ஆண்டவர் கேட்பார், நான் எங்க போயிட்டேன்? நான் உன் கூட தானே இருக்கிறேன், நான் தான் உனக்கு அற்புதம் செய்வேல, பிறகு ஏன் துக்கமா இருக்க, சோகமா இருக்கான்னு கேட்பாங்கல்ல. இப்ப ஆண்டவர் கேட்கிறார், மகனே மகளே சந்தோஷமா இரு, நான் உன் விருப்பத்தை நிறைவேற்றுகிறேன்னு சொல்றார். உங்க சந்தோஷத்தை வெளிப்படுத்துறீங்களா? சரிங்க, மகிழ்ச்சி அவரை துதிங்க. ஆண்டவரை நான் சந்தோஷமா இருக்கிறேன் சொல்லுங்க. என்னைக்கே சொல்லியிருக்கீங்களா? நான் ஆண்டோடைய சமூகத்துல போனா அடிக்கடி சொல்ல, ஆண்டவரே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், என்ன நீங்க சந்தோஷமா வச்சிருக்கிறக்கா ஸ்தோத்திரம்னு சொல்லுவேன். அது அவரை சந்தோஷப்படுத்தும். சொல்லுங்க வாய் தரேன், இயேசுவே நீங்க என்ன சந்தோஷமா வச்சிருக்கிறீங்க. பாடு பிரச்சனை நெருக்க தேவையெல்லாம் இருந்தாலும் நான் என்ன சந்தோஷமா நீங்க என்ன வைக்கிறதுல கவனம் செலுத்துறீங்க. உங்களுக்குள்ள நான் சந்தோஷமா இருக்கிறேன், நீங்க என் கூட இருக்கிறீங்க, அதான் எனக்கு சந்தோஷம்னு சொல்லுங்க. அந்த சந்தோஷத்தை பார்த்து ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். சொல்றீங்களா? இப்ப ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இயேசுவே நான் உங்களுக்குள்ள சந்தோஷமா இருக்கிறேன், துக்கப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், கலங்க மாட்டேன். ஏன்னா நீங்க என் கூட இருக்கிறீங்க, என்னோட இருக்கிறீங்க, உங்களுக்குள்ள நான் சந்தோஷமா இருக்கிறேன், மகிழ்ச்சியா இருக்கிறேன். நான் வேண்டிக் கொள்றதெல்லாம் இன்றைக்கு எனக்கு நிறைவேற்றி தர போறீங்க. இன்றைக்கு அற்புதத்தை நான் பார்க்க போகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.